ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமலோஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் வேல பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுங்கிறது தான். எல்லா விசேஷ நாளோ இல்லை சுவாமிக்கு பிரசாதமாக இல்லை உங்களுக்கு எப்போவாது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தால் கூட ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக இது செய்யலாம். இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் தேங்காய் பால் ஊற்றி நம்ம செஞ்சிருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கெட்டியான 1 கப் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் பேனில் 1/2 கப் பாசிப்பருப்பு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வறுபட்டு அந்த வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்தாதான் பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை 2-3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது 2-3 பேர் இருக்கிறவங்களுக்குள்ள அளவு. உங்களுக்கு நிறைய செய்யணும்னா நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து கூட செஞ்சுக்கலாம். ஒரு சீஞ்சட்டியை காய போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் துண்டு, cashew nuts, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வந்ததும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். நான் அதே சீஞ்சட்டியில் பாயசம் செய்ய போகிறதுனால முதலே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பவுலில் 1 கப் வெல்லம் கொஞ்சம் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். வேணும்னா நீங்கள் அடுப்பில் கூட வச்சு ஒரு சூடு பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டியில் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து, ஏன்னா வெள்ளத்தில் எப்போவுமே ஏதாவது தூசி தும்பெல்லாம் இருக்கும். அதை எடுத்து வச்ச வெள்ளைப்பாகையும் நம்ம பாயசம் செய்கிற பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு நிமிஷம் கொதிச்சதும் வேக வச்ச பாசிப்பருப்பையும் அதோட சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணலாம். அது கொஞ்சம் வறண்டு வரணும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த அந்த 1 கப் தேங்காய் பாலையும் அதோட சேர்த்துக்கலாம். கார்டமம் பவுடர் பொடிச்சு வச்சுட்டு அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆனால் ஃப்ளேம் எப்போவுமே லோவாக வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சதும் அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, தேங்காய், திராட்சை, raisins சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தென் இந்த டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் பாசிப்பருப்பு பாயசம் நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் கமலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.